Tamil Islamic Post. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவில் இருக்கும் நிலையில இஸ்ரேலுக்குள்ள போராளிகள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலுடைய டெல்லவீவ் நகரத்தில் சற்று முன்பு ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கிறது. அதில் பெருத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலே எங்கெல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் சிக்குகிறதோ, மக்களை அல்ல, இஸ்ரேலிய ராணுவம் சிக்குகிறதோ, அந்த இஸ்ரேலிய ராணுவத்தை எப்படியெல்லாம் தாக்க முடியுமோ அப்படியெல்லாம் போராளிகள் தாக்கி வருகின்றனர். ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் ஹோஷா பாராமில் என்ற இடத்தில் இருந்த இஸ்ரேலிய ராணுவ மையத்தை, கட்டளை தளத்தை ஏவுகணைகள் மூலம் துளைத்திருக்கக்கூடிய செய்தியையும், அதனால அந்த இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும், அங்கு உயிரிழப்புகளும் படுகாயங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தியையும் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நெதன்யாகு இருக்கான போர்க்குற்றவாளி நெதன்யாகு, இவன் அமெரிக்காவில பலர்களையும் சந்தித்து வருகிறான். அப்படி அவன் சந்தித்தவர்கள் ஒருவர் தற்போதைய அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ட்ரம்ப். இந்த ட்ரம்பை சந்திக்கின்ற பொழுது ட்ரம்ப் இந்த நெதன்யாகுவுக்கு சொன்ன முக்கியமான செய்தி, எந்த அளவிற்கு விரைவாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமோ அந்த அளவிற்கு விரைவாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும். இந்த போர் என்பது எங்களுடைய புகழுக்கு களங்கம் கற்பிப்பதாக இருக்கிறது. அதனால் அந்த போர் உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை நெதன்யாகுவுக்கு ட்ரம்ப் வழங்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றது. இந்த இதுபோன்ற அறிவுரைகளுக்கு பிறகு அது மாதிரி அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல யாரு நெதன்யாகு பேசிட்டு இருந்தாரா இல்லையா? பேசிட்டு இருக்கின்ற பொழுது ஜனநாயக கட்சியை சேர்ந்த பல முக்கியஸ்தர்கள் அந்த உரையை புறக்கணிச்சுட்டு அந்த உரையில கலந்து கொள்ளவில்லை. அது மாதிரி அந்த கமலா ஹாரிஸ் கூட அந்த உரையில பங்கெடுக்கவில்லை, புறக்கணித்து விட்டார்கள். ஒரு இஸ்லாமிய சகோதரி, அந்த காங்கிரஸ்ல எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரி, அவங்க பேர் ராஷிதா தைலா என்பது அவங்களுடைய பெயராக இருக்கிறது. அவர் ராஷிதா தலா என்பது அவங்களுடைய பெயராக இருக்கிறது. அவங்க இந்த நெதன்யாகு உரை நிகழ்த்துகின்ற பொழுது அந்த உரை முழுவதும் அமர்ந்து கேட்டாங்க. ஆனா அவங்க கையில ஒரு 2 பலகைகளை இருந்து, அதாவது நெதன்யாகு ஒரு வார் கிருமிகள், போர் குற்றவாளி, நெதன்யாகு ஒரு இன அழிப்பு குற்றவாளி என்ற அந்த வார்த்தைகள் அடங்கிய பதாகையை அந்த உயர்த்தி பிடித்தபடி அந்த உரை முழுவதும் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஆக நெதன்யாகு ஒரு போர் குற்றவாளி என்ற பதாகையை பார்த்து கொண்டேதான் அவன் உரை முழுவதும் உரை நிகழ்த்த வேண்டியது இருந்தது. அந்த காட்சிகளை தான் நீங்க செய்றீங்க, படத்துல பார்க்கின்றீர்கள். இவ்வளவு பேருக்கு மத்தியில துணிச்சலாக அந்த காரியத்தை செய்த அந்த சகோதரி பாராட்டுக்குரியவர் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. அது மாதிரி இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. இங்க பீஜிங் சைனாவுடைய தலைநகரில் ஒரு பலஸ்தீன போராளிகளுடைய கூட்டமைப்புகளை அந்த கூட்டமைப்புகளை எல்லாம், பலஸ்தீன போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தி அவர்களுக்கு மத்தியில ஒரு ஒருங்கிணைந்த முடிவு எடுக்கப்பட்ட செய்தியை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இதுல 14 முக்கியத்துவம் வாய்ந்த பலஸ்தீன போராளி குழுக்களுடைய பிரதிநிதிகள் அந்த பெய்ஜிங் மாநாட்டில், பெய்ஜிங் பிரகடனத்தில் நடத்தப்பட்ட அந்த பெய்ஜிங்ல ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? அந்த மாநாட்டில் 14 முக்கியத்துவம் வாய்ந்த போராளி குழுக்களுடைய பிரதிநிதிகள் பங்கெடுத்தாங்க. பங்கெடுத்து விட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இது அனைவர்களும் ஒருங்கிணைந்து, எந்த வேற்றுமையும் இல்லாமல், எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் அனைவர்களும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இதுக்கு அந்த சீனா செய்த அந்த ஏற்பாடு உதவி இருக்கிறது. இது பற்றி இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் சொல்கிறது, இது ஒரு நல்ல முயற்சி, இது வெற்றியின் ஆரம்பம், பலஸ்தீன புதிய அத்தியாயத்தின் துவக்கமாக இது இருக்கும். பலஸ்தீனம் என்றும் ஒரு நாடு அமைக்கப்படவும், அதுக்கு அல் குதுஸ், அந்த ஜெருசலத்தை, கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக ஆக்கவும், அந்த மக்களை மீட்டெடுக்கவும், பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்குரிய ஒரு ஆரம்ப கட்ட முயற்சியாகவும், அந்த புதிய வரலாற்றினுடைய துவக்கமாகவும் இந்த இருக்கிற அந்த பெய்ஜிங்கில் நடைபெற்ற இந்த
பிரகடனம் இருக்கிறது. பெய்ஜிங்கில் அனைத்து போராளி குழுக்களும் இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டு பலஸ்தீன விடுதலை இயக்கம் என்ற பெயரிலே ஒருங்கிணைந்து கடுமையாக செயலாற்றுவது என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பது மிக முக்கிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. அதை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு வரவேற்பதாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு சொல்கிறது. அது மாதிரி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கான் ஒரு செய்தியை தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதுவரையிலும் காசாவில அதாவது உயிரிழப்புகள் 40,000 எட்டுகிறது. அந்த ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை 40,000 எட்டுகிறது. அது மாதிரி 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை இழந்து தங்குவதற்கு இடமில்லாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய விலையை அந்த காசாவினுடைய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த குற்றங்களுக்காக வேண்டி, இந்த கொடுமைகளுக்காக வேண்டி, இந்த உயிரிழப்புகளுக்கும் அவருடைய வீடுகள் இழப்புகளுக்கும் அவருடைய பொருளாதாரங்களை அளித்ததற்கும் என்றாவது ஒரு நாள் உலக நீதிமன்றத்திலே இந்த நெத்தன்யாகுவும் அவனுடைய போர் ஆதரவாளர்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இவர்களை நீதிமன்றத்திற்கு இழுத்து வந்து உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி இருப்பதோடு, இந்த நெத்தன்யாகு மட்டுமல்ல, அவனோடு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வெளியிலிருந்து யாரெல்லாம் இந்த போர் குற்றவாளிக்கு, யாரெல்லாம் இந்த வார் கிரிமினலுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் இந்த குற்றத்தில் பங்குடையவர்கள். அவர்கள் சிந்திக்க வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும் என்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கான் தன்னுடைய ஒரு ட்விட்டர் தள செய்தி குறிப்பில் சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல நெத்தன்யாகு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேலுடைய பல நகரங்கள்ல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. என்ன போராட்டம்? போர் நிறுத்தம் வேண்டும், கைதிகள் பரிமாற்றத்திற்குரிய நடவடிக்கை வேண்டும். இதை முதலில் என்ன செய்யறாரு நெத்தன்யாகு செய்யணும். இதை விட்டு செய்யக்கூடாது. மற்ற புலம்பல்களை எல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பதற்கு புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை என்று நெத்தன்யாகு அமெரிக்க காங்கிரஸில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேலுடைய ஹைஃபா நகரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் யூதர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அது மாதிரி இஸ்ரேலிய சேனல் ஒன்று நெத்தன்யாகு ஒரு கருத்து கணிப்பு நெத்தன்யாகு அந்த காங்கிரஸ் அமெரிக்க காங்கிரஸ் பேசினான் இல்லையா, பேசியதை பற்றி ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 47% பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்கா, இந்த நெத்தன்யாகுடைய இந்த உரையினால ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நெத்தன்யாகு தன்னுடைய சுயநலத்திற்காக, சுயநல அரசியலுக்காக, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் என்ன செய்யறான், இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறானே ஒழிய இந்த உரை எந்த ஒரு மதிப்புக்குரியதும் இல்ல. இந்த உரையில எந்த விதமான அவனுடைய சுயநலம் தான் இருக்கிறது என்று கிட்டத்தட்ட 44% பேர் செய்யறாங்க கருத்து சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நெத்தன்யாகுவோட இந்த உரையினால என்ன இல்ல, இஸ்ரேல்ல எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, இவனுடைய இந்த உரை தேவையற்றது என்ற கருத்தை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 97-98% பேரு இந்த உரையினால எந்த பிரயோஜனமும் இல்ல, அது ஒரு வெட்டி உரை, அவனை முன்னிலைப்படுத்துவதற்காக வேண்டி உள்ள உரை, நம்ம இஸ்ரேலினால இதுல எந்த மாற்றமும் செய்யல, ஏற்பட போவதில்லை என்ற ஒரு கருத்தை இஸ்ரேலிய சேனல் ஒன்றை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி ஹெப்ரு மொழி சேனல் 13 வெளியிட்ட விஷயமாக இருக்கிறது. அது மாதிரி அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கனாக்கா, இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இஸ்ரேல் வைக்கக்கூடிய முக்கியமான செய்திகள்ல ஒண்ணு, போருக்கு பிறகு காசாவுடைய நிலைமை என்ன, அங்க என்ன செய்யணும்னா ஹமாஸ் இல்லாத காசா இருக்க வேண்டும் போருக்கு பிறகு என்ற ஒரு விஷயத்தை அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள்ல முக்கியமான ஒரு கண்டிஷனாக, ஷரத்தாக இஸ்ரேல் வைத்து வந்தது. நேற்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்தி குறிப்புல இந்த கண்டிஷனை வச்சாக்க வேலை நடக்காது, போருக்கு பிறகு செய்யணும், காசாவில ஹமாஸ் இல்லாத ஒரு அரசு நிர்வாகம் இருக்கணும், ஹமாஸ் இல்லாத காசாவாக இருக்கணும் சொல்லிட்டு இந்த கண்டிஷன், இந்த நிபந்தனை எடுபடக்கூடியதில்ல. இந்த நிபந்தனை இருந்தாக்க நம்ம போர் நிறுத்தத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. அதனால இந்த நிபந்தனையை என்ன செஞ்சிடணும், எடுத்துட்டோம், நீக்கிட்டோம் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை நேற்று சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அமெரிக்காவோடு நெத்தன்யாகுவோடு தற்போது முரண்பட்டு இருக்கிறது. ஓனர்வா என்ற ஒரு அமைப்பு அங்க இருக்குது. அது ஐநாவுடைய அமைப்பு. பலஸ்தீன மக்களுக்கு, அந்த
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்புக்கு உலக நாடுகள் பல இது நிதியுதவி செய்து வருகிறது. ஆனால் இந்த அமைப்பை இது தீவிரவாதிகளோடு தொடர்புள்ள அமைப்பு, தீவிரவாதிகளோடு இந்த தொடர்பை வைத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால இதனுடைய செயல்களை இஸ்ரேல் முடக்கி வருகிறது. இதனுடைய செயல்களுக்கு இஸ்ரேல் அனுமதி அளிக்க மறுத்து வருகிறது. இதையும் நேற்று வெள்ளை மாளிகை சுட்டிக்காட்டி சொல்லி இருக்கிறது. ஓனர்வாங்கிற அமைப்பினால்தான் பல்வேறு நலத்திட்டங்களை அங்க செய்ய முடியும். இதற்கு தடை விதிப்பதோ அதை தீவிரவாத அமைப்புகளோடு இது தொடர்பு படுத்துவதோ அடாத செயலு, வேண்டாத செயலு. இதை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்றும் நெத்தனியாகுவோடு நேற்று வெள்ளை மாளிகையில் பைடன் நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி காசா தொடர்பாக இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. அவைகளையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தருகிறேன். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.